வெல்கம் டு தமிழ் டிக்கெட் டாக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹிப்காப் ஆதியுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் கடைசி உலகப்போர் அப்படிங்கிற படத்தை பார்க்க போறோம். ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து சில நாடுகள் பிரிஞ்சு ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்குது. அப்படி உருவாக்குற கூட்டமைப்புல சேராத நாடுகள் மேல ஒரு பொருளாதார தடையை விதிக்குது. அப்படி விதிக்குச்சா என்ன ஆச்சு, எப்படி அவங்க தப்பிச்சாங்களா, அதுல இந்தியா இருக்கு. சரிங்களா? அந்த இந்தியா பாத்தீங்கன்னா பொருளாதார தடை மூலமா பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 450 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் உயரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த படத்துல சொல்லப்படுது. அப்படி சொல்றாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சில அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா, வாரிசு அரசியல் நம்ம பார்த்திருப்போம். நிறைய குறியீடுகள் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய குறியீடுகள் நம்ம பார்த்திருக்கிறோம். வாரிசு அரசியல், அவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, இது அவங்களா இருக்குமோ, அது இவங்களா இருக்குமோ அப்படிங்கிற தாட்டெல்லாம் நிறைய வருது. அந்த குறியீடுகள் நீங்க படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்புறம் அப்படி வாரிசு அரசியலா இருக்கும்போது பினாமியா இருக்கிற நட்டி என்கின்ற நடராஜ் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஹோப்பா இருக்கு. அந்த நடராஜ் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் பண்றாரு. அவருடைய ஒரு ராஜதந்திரத்துலதான் இந்த நாடே, தமிழ்நாடே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தாட்ல இருக்காரு, தெனாவட்டா இருக்காரு. நாம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு அரசியலுக்கு வருது. அது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. இதுல ஆதி உள்ள வர்றாரு. அப்படி உள்ள வர்ற ஆதி பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்மளுடைய கதாநாயகி புது பொண்ணு அனாஹாவை லவ் பண்றாரு. சாரி, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுது. அப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணும் போது இவர் அப்செட் ஆயிடுறாரு. ஒரு மாதிரி அப்செட் ஆயிக்கிறாரு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பெரிய இடமா இருக்கோ அப்படிங்கிறதுனால இருக்கலாம். ஏன்னா அதுல சொல்றாங்க அவங்க, இது முதல்வர் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதுனால அதை அப்செட் ஆயிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. நடிப்புல அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் ஆதி. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்கு. இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியேறின நாடுகள் பாத்தீங்கன்னா பொருளாதார தடை விதிக்கப்படுது. அப்படி விதிக்கப்படுற நாடுகள் மேல போரும் தொடுக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாம்பு பிளாஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு விஎஃப்எக்ஸ் பக்காவா பண்ணிருக்கிறாங்க. ஒரு இடத்துல 2-3 இடங்கள்ல பண்ணிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் சூப்பர், ஹேண்ட்ஸ் அப் ஆதி. விஎஃப்எக்ஸ்ல ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே ஜங்ஷன், அந்த சென்ட்ரல் அப்படியே பாம்பு பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு தூளா போகுது. அப்படி வெடிச்சு தூளா போகும் பொழுது அந்த விஎஃப்எக்ஸ் அருமையா பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த மாதிரியான படங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். சில நிறைய பெரிய பட்ஜெட் படத்திலே பாத்தீங்கன்னா சொதப்புன்னு சொதப்பி இருப்பாங்க. ஏதோ ஒரு பொம்மை கட்டடம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். ஆனா இது அதெல்லாம் இல்லாம பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு சொல்லணும்னா, நட்டி என்கிற நடராஜ் அவர் தான் மேக்சிமம் படம் முழுக்க வர்றாரு. அவருடைய நடிப்பு பேசப்படும். கண்டிப்பா இந்த படத்துல பேசப்படும். அரசியல்வாதியுடைய பினாமியா இருந்தா என்னென்ன எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அங்க வருது. நல்லா நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நாசர் பத்தி நம்ம எதுவும் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் எப்படி நடிப்பார் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். பின்னி எடுத்திருக்கிறாரு மனுஷன். நல்லா நடிச்சிருக்கிறாரு. புது பொண்ணு அனாஹா, அதுவும் நல்லா நடிச்சிருக்கு. தன்னுடைய பாத்திரத்தை ஏற்று அது செக்கையா நல்லா நடிச்சிருக்கு. ஓகே, அடுத்தது சிங்கம் போல இருக்கிறாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சார் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் உயர் அதிகாரியா வர்றாரு. நட்டியுடைய ஃப்ரெண்டா வர்றாரு. நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய பாத்திரங்களை ஏற்று ஸ்கோர் பண்ணி நல்ல விதமா நடிச்சிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாமே இந்த படத்துல நல்லா இருக்கு. சண்டை காட்சிகள் பார்க்கணும் அப்படின்னா, சண்டைக்கு ஒரு பெரிய பட்டாளம் இருக்கு. நம்மளுடைய ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பட்டாளம் இருக்கு. நம்மளுடைய நாட்டிலேயே சண்டை காட்சி அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி சண்டை காட்சி அருமையா எடுத்திருக்கிறாங்க. அது ஒன்றும் குறை சொல்றதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு கேமரா, பக்காவான கேமரா வந்திருக்கு. கோரியோகிராஃப் செம்மையா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அரசியல் உள்நோக்கத்துக்காக என்னென்னலாம் செய்யறாங்க அப்படிங்கறத எடுத்துக்காட்டோட கூறியிருக்கிறாங்க. சரிங்களா? போர்ல ஒரு போர்னா வில்லன் இருக்கணும். வில்லன் இருந்தாதான் கதாநாயகன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 டம்மி வில்லன்களை போட்டிருக்கிறாங்க. அந்த 2 டம்மி வில்லன்கள் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, அவங்க வாட்டுக்கு பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. டம்மி வில்லனா இருக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை அடிச்சு மீசை வச்சிருக்கிற ஒரு ஆளுதான் நல்ல வில்லன் மாதிரி தெரிகிறாரு. கடைசியில அவர் கூட தான் ஆதியும் சண்டை போடுறாரு.
அந்த வில்லன்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல படம் நல்லா இருக்கு. நீங்க பார்க்கலாம் ஒன் டைம். தேங்க்யூ.